வணக்கம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா நான் இன்று ஒரு நேரலையில வந்திருக்கிறேன். இந்த நேரலைக்கு நோக்கம் என்னவென்றால், தற்போது இந்த நேரலையானது காங்கிரஸ் கட்சி, அகில இலங்கை காங்கிரஸ் கட்சி, சைக்கிள் கட்சி, கஜேந்திரகுமார் கும்பலுக்கான நேரலை தான் இது. இப்ப இந்த கஜேந்திரகுமார் கும்பலுக்கு 6 அதிகாரம் கொடுத்தது இன்றைக்கு தமிழ் மக்கள்ல பிரச்சனையை எடுத்து தமிழ்நாட்டுக்கு போய் தாங்கள் ஒற்றை ஆட்சிக்குள்ள தீர்வு எடுக்கிறதுக்காக இந்தியாவோட அஜெண்டாக்குள்ள நின்று இன்றைக்கு இந்தியாவோட அஜெண்டாவின் படி விஜயை போய் சந்திச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு இந்த ஜூலை கலவரம் நடந்த தேதியல்ல, அதாவது இன்றைக்கு ஜூலை 15ஆம் தேதி அல்லாறைக்குள்ள சீலண்ண கொல்லப்படுகின்றார். ஜூலை மாதம் 15ஆம் தேதி சீலண்ண கொல்லப்படுகிறார். அதே டைம்ல 23ஆம் தேதி 13 இராணுவம் கொல்லப்படுகின்றது ஜூலை மாதம். 25, 27 ஜூலை கலவரம் பெரும் கலவரமாக ஜூலை மாதம் உருவாகிவிட்டது. அந்த வகையில அதே ஜூலை மாதத்துல ஒரு பெரிய ஒரு மாநாடு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை முன்னோக்கி ஒற்றை ஆட்சிக்குள்ள தீர்வு திட்டம் என்ற ஒரு அஜெண்டாக்குள்ள இந்தியாவோட அஜெண்டாக்குள்ள நின்று கொண்டு இந்த சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமார் கும்பல்கள் தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு முதலமைச்சர் விஜயை சந்தித்தது மட்டுமல்லாது அங்க உள்ள அரசியல் பிரமுகர்களை சந்தித்து செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் இன்றைக்கு எங்களுக்குள்ள இந்த ஜூலை மாதம் என்று சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஜூலை மாதம் எங்கட இனப்படுகொலை, எங்கட ஒட்டுமொத்த தமிழினத்துக்கே ஒரு சாமணி அடிச்ச காலம் இந்த ஜூலை மாதம். என்ன காரணம்னா, ஜூலை கலவரம் நடந்தது ஜூலை மாதம், கரும்புலிகள் தினம் ஜூலை மாதம். அதே இதுல ஜூலை 83ஆம் ஆண்டு வெற்றி ஒரு அழிவு நடந்தது இதே ஜூலை மாதம் 15ஆம் தேதி சீலண்ண வீரச்சாவடைஞ்சிருக்கிற மூத்த உறுப்பினர் இது பெரும் தாக்குதல் நடந்தது ஜூலை மாதம். முதல் தாக்குதல் 13 இராணுவம் கொல்லப்பட்ட தாக்குதல் ஜூலை மாதம். விடுதலை புலிகள்ல பலத்தை காட்டின ஒரு ஜூலை மாதம். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள இன்றைக்கு இந்த இவ்வாறான மாதத்துல இன்றைக்கு இளையராஜா பாட்டு படிக்க வர ஜூலை 4ஆம் தேதி பிரான்ஸ்லன்னு சொல்லி அதுக்கு போர் மக்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்து அதை நிப்பாட்டிட்டாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு பாடகர் இளையராஜா 4ஆம் தேதி பாட்டு படிக்க போற ஜூலை மாதத்துல 5ஆம் தேதி விடிய கரும்புலி தினம் 4ஆம் தேதி. இந்த கஜேந்திரகுமார் கும்பல்கள் இதே ஜூலை மாதத்துல இவ்வளவு தியாகங்களை இவ்வளவு இழப்புகளை சந்திச்ச எங்களை ஜூலை மாதத்துல ஒரு இனி இல்லைன்ற ஒரு என்ன சொல்ற ஒரு சகல தமிழ் மக்களுக்காகவும் ஒரு அடிக்கல்லாக இருந்த ஜூலை மாதத்துல அவ்வளவு இழப்பையும் சந்திச்ச ஜூலை கலவரத்துல இருந்து சந்திச்சிருந்து புலிகள தாக்குதல்ல இருந்து நாங்க உருப்பெற்றிருந்து அந்த மாதத்துல தாங்கள் ஒரு மாநாடு செய்யறதுக்காக 23, 25 இந்த மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு செய்து தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்காக ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த அதிகாரம் இவங்களுக்கு இந்த கஜேந்திரகுமார் கும்பலுக்கு ஆறு கொடுத்தது. இவங்கள் என்ன ஒட்டுமொத்த 22 தொகுதிகளிலையும் வென்ற மக்களால் அங்கீகாரம் பெற்ற கும்பல் அந்த கஜேந்திரகுமார் கும்பல். ஒட்டுமொத்த வடகிழக்குல இன்றைக்கு இது விடுதலை புலிகள் இருந்தது காலத்துல உண்மையில என்ன ஒட்டுமொத்த 22 தொகுதிகள்லையும் அது இப்ப எங்களோட மக்கள் அது இதெல்லாம் வெளிநாடு அங்கெல்லாம் போய் சில பிரதேசங்கள்லாம் விடுபட்டதுக்கு பிறகு 83, 84 காலப்பகுதியில 22, 24 தொகுதிகள் இருந்தது. இப்ப குறைஞ்சது விடுதலை புலிகள் இந்த காலத்துல 16 தொகுதிகளுக்குள்ளதான் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கி விட்டது விடுதலை புலிகள். இந்த 16 தொகுதிகளுக்குள்ளேயும் வென்றதான் இந்த கஜேந்திரகுமார் மூலம் 16 தொகுதிகளிலேயும் மக்கள் அங்கீகாரம் பெற்று வராங்க. ஏதோ அதிர்ஷ்டவசமாக யாழ்ப்பாணத்துல ஒரு வாக்குல வென்றவர் இந்த கஜேந்திரகுமார். அப்ப இன்றைக்கு இவருக்கு இந்த விடுதலை புலிகள தியாகத்தை பற்றி தெரியாது, அந்த மக்கள தியாகத்தை பற்றி தெரியாது. அன்றைக்கு ஒற்றை ஆட்சிக்குள்ள தீர்வு என்று சொல்லிட்டு இவர் போய் நிற்கிறார் இந்தியாவில. இந்தியா எந்த விஷயத்துல இன்றைக்கு 1987ஆம் ஆண்டு ஜே.ஆர். ரேவர்த்தனையோட வச்ச பேச்சுவார்த்தையை கூட இன்னும் இந்தியா வலியுறுத்தலை இதை முன்வைச்சு அதுக்குரிய தீர்வு, அதுக்குள்ள ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு உள்ள ஒரு தீர்வை முன்வைக்கிறது.
அதே டைம்ல இந்த கஜேந்திரகுமார் கும்பலுக்கு தெரியாதா தாய்லாந்து பேச்சுவார்த்தையில இன்றைக்கு 23 அம்ச கோரிக்கை எங்களை விடுதலை புலிகளால வைக்கப்பட்டது. தாயம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம். இன்றைக்கு பெல்ஜியம், கனடா, அமெரிக்கா, சுவிஸ் ஏனைய நாடுகளில் இருக்கிற அதிகார பகிர்வு எங்களுக்கு இருக்க வேணும். ஒரு ஜிஎஸ் பதவியை கூட மத்திய அரசு கொடுக்க முடியாது. அப்படியான ஒரு அதிகார பகிர்வை தான் எங்களை தேசிய தலைவர் வச்சது. 23 அம்ச கோரிக்கை. அது கஜேந்திரகுமார் கும்பலுக்கு தெரியாது. இந்த ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வு என்று சொன்னா அந்த ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற தீர்வை சொல்லு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி என்ன தீர்வு? அதே தீர்வு தானேடாப்பா ஒற்றையாட்சிக்குள்ள அந்த நல்லாட்சி அரசாங்கம் திட்டக்குள்ள சிவி விக்னேஸ்வரம் இருந்த இது அதானே. அதுல என்ன இருந்தது? என்னத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதே தீர்வைத்தான் நீ முன்னோக்கி கொண்டு போறாய். நீ உன்னுடைய சுய லாபத்தையும் உன்னை பேங்கை நிரப்புறதுக்கும் நீ வியாபாரம் செய்யறதுக்காக நீ கொண்டு போறாய். உனக்கு யாரு இந்த அதிகாரம் இருந்தது? நாங்க விடுதலை புலிகள் அழிஞ்சிட்டோம் நினைக்கிறேன். நீ விடுதலை புலிகள் நலம்புரி சங்கம் ஒன்று சொல்லி உருவாக்கி இந்த அரவிந்தன் என்ற ஒரு கல்சர் அவன் இயக்கம் ஒன்றும் இல்லை. சரி, அப்படித்தான் இயக்கமா இருந்தா அவனுக்கு ஒரு முள்ளந்தன்று இருக்கணும். அவன் எப்ப பிறந்தவன், எத்தனை வயசு, அவன் வெள்ளவத்துல படிச்சவன், டெட்ட மூவரா இருந்து ஒரு ஜக்கெட்டோட இருந்த ஒரு கரும்புலியை காட்டி கொடுத்தோம். 2007 குடிப்பட்டவன் கரும்புலியை ஒன்றை காட்டி கொடுத்து பிடிச்சி கொடுத்து போட்டு தான் அப்புறம் யுத்தம் முடிஞ்சது பிறகு இராணுவத்தோட புகான் குணவத்தையோட திரிஞ்சு காட்டி கொடுத்தவன் தான் அரவிந்தன் என்ற நலம்புரி சங்கத்தில் இருக்கிறோம். அந்த நாய் இன்றைக்கு சுமந்திரன் மீட்டிங் வைக்க கிளிநொச்சியில போய் சிறிதரனுக்கு ஆதரவாக கதைக்குது. அப்பயே நான் நினைச்சேன் இது ஏதோ ஒரு சூழ்ச்சிமன் நடக்குது. சிறிதரனை தோக்கடிக்கிறது தான் சுமந்திரன் மந்திரியும் கிளிநொச்சியில மீட்டிங் வைக்கிறது. நான் நிஜமே ஒரு போராளியா இருந்து பொதுநலமா கதைக்கிறான், போராளி என்ற ஒரு விடயத்துல சுட்டிக்காட்டி கதைக்கிறான். புறவுதான் பார்த்தா சிறிதரனை தோக்கடிக்க வைக்கிறதுக்காக தான் சுமந்திரன் கிளிநொச்சியில மீட்டிங் வைக்குது என்று சொன்னதோட எனக்கு விளங்கிட்டு சிறிதரன் அஜெண்டாக்குள்ள இந்த நலம்புரி சங்கம் ஆடுதுன்னு சொல்லி சிறிதரம் இந்தியாவுக்குள்ள ஆடுதுன்றது எங்களுக்கு தெரியும். வித்யா என்ன பேர், வித்யாரணா தெய்வீகனாக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திலே சிறிதரனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்றைக்கு காட்டி கொடுத்ததில்ல, கூட்டி கொடுத்ததில்ல எல்லாம் மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனால் இன்றைக்கு பெரிய முதலையா இருந்து ஒன்று இருக்கின்றார்கள். சரி, அது ஒரு புறந்துக்கிறது. இந்த நலம்புரி சங்கம்ன்றது இந்த நேற்று முந்தின கட்டவர் சந்தை நம்மள போராளிகளுக்கு சொன்னாங்க. வடகிழக்கில் இருக்கிற போராளிகள் இந்த நலம்புரி சங்கத்தை நம்பி போவாங்க. இந்த நலம்புரி சங்கம் இன்றைக்கு இந்த தவரசா லோயருக்கு ஒரு மதிப்பு இருந்தது. விடுதலை புலிகள் காலத்துல நியாயமான போராளிகளை கதைச்சி பேசி இந்த பாதாடி எடுத்திருக்கின்ற தவரசா லோயருக்கு இன்றைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா அந்த மதிப்பை இழந்துட்டார். இன்றைக்கு கஜேந்திரகுமார் கும்பலோட இந்தியாவில் போய் நிற்கிறார். அப்ப இன்றைக்கு தவரசா லோயர் நலம்புரி சங்கத்துல ஒரு சட்டத்தரணியா இருக்கிறார். அந்த நலம்புரி சங்கம் உருவாக்கப்படக்குள்ள என்ன நடந்தது? சரி, நலம்புரி சங்கத்தை சுருக்கமா சொல்லி போடுவார். நாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சொல்றதுக்கு தான். அந்த நலம்புரி சங்கம் உருவாக்குக்க போராளிகள் தடுப்புல இருந்ததாக்கள் செத்தா அவங்களுக்கு சவப்பொட்டி கஷ்டமண்டா வாங்கி கொடுக்குறது, அவங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை உருவாக்குறது. ஆனா இன்றைக்கு சிறிதரன் அஜெண்டாக்குள்ளண்டு சிறிதரனும் கஜேந்திரகுமார் தவரச லோயர் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க நலம்புரி சங்கம்லாம். இன்றைக்கு நலம்புரி சங்கம் மீட்டிங் நடக்குறாங்க. கட்டவர் சம்புள்ள எனக்கு எடுத்து சொல்றாங்க. அம்பாறைக்கும் பெறுவாங்க வாக்கெடுக்க. மற்றபடி அம்பாறையில இருந்த போராளிகளுக்கு நாங்க இன்றைக்கு உதவி செய்திருக்கோம். மட்டக்களப்பில் இருக்கிற போராளிகளுக்கு நாங்க சத்துராங்க உதவி செய்யறோம். திருவண்ணாமலை போராளி நாங்க உதவி செய்யறோம். புதுக்குடியிருப்பு போராளிக்கு நாங்க உதவி செய்யறோம். வவுனியால இருக்கிற போராளிகளுக்கு நாங்க உதவி செய்யறோம். மக்களுக்கு தகரம் எல்லாம் கொடுக்குறோம். பன்றாயங்குளத்துல நாங்கள் மக்களுக்கு வெளிநாட்டுல இருந்து போயிட்டு வெள்ளனே. ஆனா இந்த நலம்புரி சங்கத்தால இது முழுங்கினாங்கன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு தாங்கள் மக்களுக்கு உதவி செய்யறதோடு வாக்கெடுக்கிறதுக்காக இன்றைக்கு கஜேந்திரகுமார் கும்பலோடையும் சிறிதர் ஒன்று சேர்ந்துட்டான். போராளிகளை நீங்க சிந்திக்கணும், போராளிகள் தனித்துவம் அணிக்கணும். சரி, நலம்புரி சங்கத்தை பற்றி நான் புறவு கதைக்க வாரம். இந்த கஜேந்திரகுமார் கும்பலோட இருக்கிற தவரச லோயருக்கு எங்களுக்கு எல்லாரும் எனக்கு வெளிநாட்டுல இருந்து சொன்னாங்க. அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா அந்த கஜேந்திரகுமார் கும்பலோட தவரச லோயர் போய் நிற்கிறவரையா அவருக்கு இருந்த மதிப்பு தான் போயிடுச்சு. கஜேந்திரகுமாரால எங்களுக்கு எதுவுமே நடக்க போறல. கஜேந்திரகுமார் ஒரு இந்த இனப்படுகொலைங்கிற என்ன பேர் வெள்ளக்கொடியோட வந்த காட்டி கொடுத்ததுல மிகப்பெரிய சாட்சி. புலித்தேவன் நரசன்யாக்கள் கொல்லப்பட்டதுக்கு மிகப்பெரிய சாட்சி கஜேந்திரகுமார். இன்றைக்கு வரைக்கும் வாய் துறந்து வெளிப்படையா நடந்ததை சொல்லுவதில்லை கஜேந்திரகுமார்.
இன்றைக்கு இந்தியா அஜெண்டாக்கு போய் நின்றது இடையில வாரம். அடைய கஜேந்திரகுமார் உன்னிட்ட கேட்கிறேன். அடைய கஜேந்திரகுமார், நான் புலியல் போராளியல். இன்றைக்கு ஒட்டுமொத்த போராளிகளும் இன்றைக்கு எங்கிட்ட ஆயுதம் மட்டும்தான் இல்லை. ஆனா இன்றைக்கு 10,000க்கு மேற்பட்ட போராளிகள் குலத்துல காயத்துல நாங்கள் கம்பீரமா தான் இருக்கிறோம். உன்ன மாதிரி சோத்தி மாதிரி நாங்கள் இன்றைக்கு வருத்தத்தோட தெரியல. சரியா? எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு திறமை இருக்கு. எங்களுக்கு தடுப்புலையும் சொன்னோம், உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த திறமையை உங்களுக்குள்ள வச்சிருக்கணும் மட்டும் தடுப்புல இருக்கேன் ராணுவம் சொல்லித்தான் எங்களை விட்டது. எங்கள்கிட்ட இருக்கிற திறமை இருக்கு. உங்களை காத்தாலே அழிச்சிட்டு போயிடும் நாங்கள். ஆனா நாங்கள் இனிமேல் இந்த 17 வருஷம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் நாங்கள் ஒரு வன்முறை எடுக்காம இருக்கிறோம். என்ன காரணம்னா, எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு, எங்களை தேசிய தலைவர் முன்வச்ச அரசியல் தீர்வை நாங்கள் வழி நடத்தணும். காலம் வரும், நேரம் வரும் என்று நாங்கள் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கோம். அதுக்கிடையில நீங்க குறுக்கால ஓடி, நாங்க நேர்ல ஓடி போராடிய நாங்கள், நீங்க குறுக்கால ஓடி எங்களை விழுத்தி என்ன ஒற்றையாட்சிக்குள்ள போய் தீர்வு வந்து நிற்கிறீங்க. இன்றைக்கு ஒற்றையாட்சி தீர்வுக்காடா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்? நாங்கள் 17 போராளிகள் பலாலியில குப்பி அடிச்சு 12 பேர் வீரச்சாவடைஞ்சவங்க, குமரப்பா பிளேந்திரன் உட்பட ஒற்றையாட்சி தீர்வுக்காயா போராடினவங்க வீரச்சாவடைஞ்சவங்க. எங்களை தெளிவன்னா 5 அம்ச கோரிக்கையை வச்சு வீரச்சாவடைஞ்சவர் ஒற்றையாட்சி தீர்வுக்காயா? ஒற்றையாட்சிக்குள்ள வர தீர்வுக்காயா? மில்லரானா போய் கரும்புலி தாக்குதல் செய்து முதல் கரும்புலியா வீரச்சாவடைஞ்ச ஒற்றையாட்சி தீர்வு. இன்றைக்கு எத்தனையோ போராளிகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள தாங்கள் குடிவராம தங்களோட நாட்டை தாங்கள் அடிச்சு பேக்கரிக்குள்ள உண்மையை பிடிபட்டு உண்மையை சொல்லி கொடுத்துடாம தங்களோட சாம்பலும் எடுக்க பேக்கரிக்க பாஞ்சு உயிரோட பாஞ்சு வீரச்சாவடைஞ்சவங்க ஒற்றையாட்சி தீர்வு காயம். நாங்க இன்றைக்கு போராடி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். நாங்க இன்றைக்கு ஒற்றையாட்சி தீர்வு காயா நாங்க 12 போராளிகள் இன்றைக்கு கோர்ட்ல இருக்கிறோம். போராடி போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒற்றையாட்சி தீர்வு காயா போராடினா ஒற்றையாட்சி தீர்வை ஏற்றுக்கொள்றேன்டா அந்த நேரமே இலங்கை இந்திய ஒப்பந்தப்படி வடகிழக்கு இணைந்த இதை தலைவருக்கு மாநசபை ஆட்சியில தலைவரை முதலமைச்சராக்கி தலைவர்த்தே தாரண்டு தான் இந்தியா சொன்னது. ஏன் தலைவரை ஏற்றுக்கொள்ளல? இன்றைக்கு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் எடுக்கப்பட்டு தனி தமிழர்களும் தான் நின்றது விடயம் உனக்கு தெரியாதா? ஏண்டா கஜேந்திரகுமார் மாடா, உனக்கு ஒன்று விளங்காடா? வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தமிழர்களும் தான் சொல்லி எடுத்ததுக்கு பிறகுதான் திம்பில போய் 5 இயக்கங்களும் சேர்ந்து தனித்தமிழகம் தான் என்று சொல்லி திம்பு பேச்சுவார்த்தையில சைன் வச்சவங்க 85 காலப்பகுதியில. அது ஒற்றையாட்சி தீர்வுக்கா? நீ என்னண்டா ஒரு ஊடகத்துல பார்த்தனா நீ சொல்ற கஜேந்திரகுமார் மடையா, நீ சொல்ற நீ எல்லாம் எங்கடா படிச்ச? நீ எல்லாம் நீ சட்டம் படிக்கல. எங்கட மக்கள்ல எங்கட போராட்டத்துல எங்கட மக்களை விட்டு பிழைக்கிற பிசினஸ்காரன் நீ இந்த ரிச்சா பாஸ்கரனை விட நீ சரியான நீ நீ எங்கடா சட்டம் படிச்ச? உனக்கு என்ன சட்ட அறிவு இருக்கு? உனக்கு சட்டம் படிச்சவன் எல்லாரும் அது இல்லை, பகுத்தறிவு வேணும். என்னத்துக்காக போராடணும்ன்ற ஒரு இது வேணும். இன்றைக்கு ஒற்றையாட்சி தீர்வுக்காயா? இன்றைக்கு 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் இருந்தால் ஒற்றையாட்சி தீர்வுக்காயா? நீ ஒரு கட்டத்துல சொல்ற தமிழீழம் தலைவர்களுக்கு இடையில விட்டுட்டாரு. எங்கடா விட்டவர்? தமிழகத்தை இடையில விட்டா நாங்க எப்பயும் பேச்சுவார்த்தை போயிருக்குமேடா. 2002 ஏண்டா உங்களை இந்த குழுமாடுகளை சேர்த்து விடணும். 2002 இந்த கூட்டமைப்புக்குள்ள இந்த குழுமாடு நரியல் தேயிலைன்ற நாங்க சேர்த்து விடணும். அப்ப தலைவரை விட்டு போட்டு தமிழகத்தை விட்டு போட்டு ஒரு இடக்கால தீர்வுக்குள்ள போயிருப்பாருடா. ரணிலோட 2002 ரணிலோட பேச்சுவார்த்தை சேர்க்க சந்திரிக்கா இருக்க ஒரு உடன்பாடு போயிருப்பாரு. எங்களுக்கு தமிழக வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு ஒற்றையாட்சி தீர்வு, அதுக்குள்ள ஒரு ஒற்றையாட்சிக்குள்ள எங்களுக்கு அதிகார இல்லாத ஒரு விக்னேஸ்வரன் இருந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு தலைவர் போயிருப்பாரு. என்னடா நீ ஒற்றையாட்சி தீர்வை பற்றி பெரிய பீத்தி கொண்டு வர இந்தியா அஜெண்டாக்குள்ள இருந்தோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி கிடக்கு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீ கடுமையா சொல்றாய். நீ உண்ட சட்டம், உண்ட படிப்பு, உண்ட ரோயல் கல்லூரியில படிச்சு கொழும்புல பிறந்து கொழும்புல வளர்ந்து நீ கொழும்புலே கல்யாணம் கட்டி இன்றைக்கு யூகேல உண்ட புள்ளைய நீ கொழும்புலே இருந்து யூகேல இருந்து வளர்ந்த நீ இன்றைக்கு வந்துட்டு தெற்குல பிறந்து வளர்ந்துட்டு இந்த வடக்குல வந்து அரசியல் செய்து கொண்டு எங்கிற மக்களை எங்கிற போராட்டத்தை விட்டு பிழைக்காத தலைவர் தமிழகத்தை விட்டுட்டாருன்றது நீ சொன்ன காணொலியை இப்ப நான் நேற்று பார்த்தேன்னா எனக்கு அது மற்ற போன்ல கிடக்கு, சாட்சி இல்லாம கிடக்கு.
காட்டுவேன். எனக்கு அதோட கொதிச்சது. அடே மடியா கஜேந்திரம் உன்னோட எல்லாம் என்னன்றா நாங்க மரியாதையா கதைக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க மரியாதை என்னடா உங்களுக்கு எல்லாம் மரியாதை. நீங்களே என்ன அபிவிருத்தி குழு மீட்டிங்ல என்ன டிசிசி மீட்டிங்ல போயிட்டு நாயோட கேவலமா சண்டை பிடிக்கிறீங்க. அடிச்சுனா நீ அப்புறம் என்னடா உங்களுக்கு நாங்க மரியாதை தர்றது. நீங்களே படிச்ச முட்டாளா இருக்கிறீங்க. அப்போ அப்புறம் என்னன்றா உங்களுக்கு நாங்க மரியாதை தர்றது. உங்களை என்ன ஏன் நாங்க மதிக்கணும். நீங்க என்ன எங்களை செட்டுப்புக்கு வருமாடா. நீங்க போராளிகள் ஒரு தியாகத்துக்கு வருமாடா. மக்களே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புற இந்த கஜேந்திரகுமார் கும்பல் வந்து இந்தியாவில் போயிருந்து தமிழ்நாட்டில் இந்த ஜூலை 23, 24, 25 காலப்பகுதிக்குள்ள இன்றைக்கு பல எங்களால் இழப்பு நடந்த காலப்பகுதி ஜூலை மாதம் ஒரு தியாக மாதம். அந்த தியாக மாதத்துக்குள்ள தாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்னோக்கி விஜயை போய் அதுக்கு வெள்ளோட்டமாக தான் விஜயை போய் சந்திச்சிருக்கிறாங்க. இந்தியா சொல்லித்தான் விஜயை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சு இன்றைக்கு இந்தியாவோட அஜெண்டாக்குள்ள ஒரு ஒற்றையாட்சிக்குள்ள ஒரு தீர்வு திட்டத்தை முன்னோக்கி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு செய்யறது கொழும்பு செய்யறாங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா எங்களுக்கு கிடைச்ச தகவல். இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முழு பேரும் எதிர்க்கணும் அரசியல் தலைமையோட சீமான் அவர்களே வேல்முருகன் அவர்களே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க தேசியம் என்ன தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம் என்று நிற்கிறீங்க. தலைவர்கிட்ட வரலாறு கொண்டு வாரீங்க, ஈழ போராட்டத்தை கொண்டு வாரீங்க, எங்களை தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை தமிழீழம்ன்றதை முன்வைக்கிறீங்க. சீமான் அவர்களே வேலுமுருகன் அவர்களே அங்க இருக்கிற தேசிய பற்றாளர்கள் அத்தனை பேருக்குன்னு சொல்றோம். இந்த கஜேந்திரகுமார் கும்பலை அந்த மாநாட்டுக்கு அங்க தமிழ்நாட்டில் நடக்கிற மாநாட்டுக்கு எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க கூடாது. முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் கடிதம் அடிப்போம். விஜய் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம், விடுதலை புலிகளாகிய நாங்கள் தமிழகத்துக்காக தான் போராடின நாங்கள் அல்லது அதிகார பகிர்வுள்ள ஒரு தீர்வு திட்டத்தை எங்களை தேசிய தலைவர்களுக்கு வச்ச தாய்லாந்தில் வச்ச தீர்வு திட்டத்தை முன்னோக்கித்தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம். 23 அம்ச கோரிக்கை. அந்த கோரிக்கையை தான் எங்களுக்கு நிறைவேற்றப்பட வேணும். அதிகார பகிர்வுள்ள வடகிழக்குல அதிகார பகிர்வுள்ள ஒரு தீர்வு திட்டத்தை எங்களுக்கு முன் வச்சு தரணும். அதுக்கு எல்லா நாட்டு அனுசரணையோடையும் எங்களுக்கு அது நடக்கணும்ன்றதை தான் நாங்கள் முன் வச்சு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். தாயம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணயம் என்ற கோட்பாட்டுக்குள்ள. ஆனால் அந்த ஒற்றையாட்சி என்ற தீர்வுக்காக நாங்கள் இவ்வளவு பேரை இலக்கில்லை. இன்றைக்கு கஜேந்திரகுமார் சொல்றான் தலைவர் தமிழகத்தை கைவிட்டுட்டாராம். உண்மையிலே நீ கஜேந்திரகுமார் நீ இதுக்கு முதல் சுகாஷ் சொன்னவன் தேசிய தலைவர் அடுத்த தலைவர் மடையன் மாதிரி கதைக்க கூடாது. அந்த ஆள்ல புறங்காலுக்கு எவனுமே இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற இன்றைக்கு கேர்னல் மாதிரி இன்றைக்கு தடுப்புல இருந்து வந்து நிற்கிறாங்க. பல களங்களை கண்டவங்க. நாங்களும் அங்க மாடு மேய்ச்சி கொண்டு உன்னமாய் ரோயல் கல்லூரியில படுத்துக்கொண்டு வெளிநாட்டிலையும் படுத்துக்கொண்டு ஜிம்முக்கு போய் படுத்துக்கொண்டு வரல. நாங்கள் கஜேந்திரகுமார் துப்பாக்கி தூக்கி ரணகலம் கண்ட நாங்கள். நெஞ்சுக்குள்ள பிதியுது. உங்களை பத்தி நினைக்க நெஞ்சு பிதியுது. பிதிகிறல நெஞ்சில நீங்க கூட இந்த கர்ணா பிரியக்குள்ள எங்களை தேசிய தலைவருக்கு நெஞ்சில கோடாலிகளை கொட்டின மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு நெஞ்சில கோடாலியெல்லாம் புழக்கிற மாதிரி இருக்குங்கிற நெஞ்ச. அப்ப நாங்க என்ன பைத்தியாரன்னு நினைக்கிறேன். நாங்க போராடி நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிறிய வயதுல இருந்து ஆயுதம் தூக்கி போராடி கல்வி இழந்து அம்மா பிரிஞ்சு அப்பா பிரிஞ்சு ஊரை பிரிஞ்சு தேசத்தை பிரிஞ்சு எங்க ஒரு தமிழீழம் தான் கோரிக்கொண்டு வண்டியில இருக்கிற போராளிகள் கிழக்குல இருக்கிற போராளிகள் வடக்கிலையும் இருந்த போராடி இன்றைக்கு புனர்வாழ்வு பெற்று 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் இழந்து 80,000க்கு மேற்பட்ட பெண் தலைமைத்துவம் இன்றைக்கு இருக்கிறார்கள். மாவீரர்கள் பெண் ஆண்களை இழந்தவர்கள் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் பேர் கையிழந்து காடிழந்து மூக்கிழந்து கண்ணிழந்து காதிழந்து வாயிழந்து வாயிழந்து நாக்கு இல்லாம வெடிப்பட்டு தெரிஞ்சு கை இப்படி குரண்டி தெரிஞ்சு இடுப்புல வெடி முண்டந்தண்டில் வெடி ஒட்டு மொத்தத்துல உடல் உறுப்பு அத்தனையிலையும் வெடி வாங்கி இன்றைக்கு அனாதரவா நிக்கிறோம். இந்த ஒட்டியாச்சிக்கா என்ன கஜேந்திரகுமார் மடியா விட்டு உண்ட புள்ள போராடினா நீ போராடினியா? உண்ட பரம்பரையில ஏவன்டா போராடினவன் கொழும்புல இருந்து வளர்ந்த உனக்கு யாருக்கு அந்த அதிகாரம் தந்தது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் இருக்கிற போராளிகளுக்கு சொல்றேன், நீங்க அரச நன்றதான் செய்வன் என்று விதியை சுத்திலிருந்து சொல்றேன். இந்த மாவீரருக்கும் தலைவருக்கும் செய்கிற துரோகண்டா நீங்கள். என்னன்னு சொன்னா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால நிற்கிற போராளிகள், இந்த எல்லா அரசியல்வாதிமாருக்கு பின்னால நிற்கிற போராளிகள் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நலம்புரி சங்க மடையனுகளை மடைய மொக்குனுகளை உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு முள்ளந்தண்டில் நீ முள்ளந்தண்டில் நீ போராளியா இருந்தா தானே நலம்புரி சங்கத்துக்கு இருக்கிற இந்த தலைமதாங்கிறவங்க
தலைவர் உங்களை வழக்கிலேயே நிர்வாகம் இல்லை. ஒட்டுமொத்த வடகிழக்கில் இருக்கிற போராளிகளுக்கும் சொல்றான், இந்த நலம்புரி சங்கத்தை விடுங்க. அவன் 2017 முகவரா இருந்து பிடிபட்டு இப்போ வந்துட்டு தான் பெரிய சண்டை செய்தவனா வந்து நந்தி கடல்ல இருந்து அந்த கடலையும் இந்த கடலையும் அந்த பனைமரத்தையும் காட்டி கொண்டு நிற்கிறான். நாங்கள்டா அப்படி ஒருவனே கண்டதே இல்லை, இந்த வரலாற்றுல கண்டதே இல்லை. இந்த அரவிந்தன் என்ற மடையன் மாய் அவன் ஒரு பைத்தியாரன் சைக்கோ, அவனை விடுங்க. ஆனா அவன்கிட்ட சொல்றேன், ஒட்டுமொத்த போராளிகளுக்கு நான் சொல்றேன், நீங்கள் இந்த கஜேந்திரகுமார் இந்த ஸ்ரீதரன் அவனுக்கு பின்னால நிக்கிறத விட இந்த இம்பராசா நிக்கிறேன். எனக்கு ஆறுடா பின்புலம், எவன்டா பின்புலம், எங்கடா இருக்கு பின்புலம் சொல்றாரு. எனக்கு பின்புலம் இருக்குது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஆனா நீங்க நினைக்கிற பின்புலம் இல்லை எனக்கு. சரியா? நீங்க நினைக்கிற பின்புலம் எனக்கு இல்லை, ஆனா பின்புலம் இருக்கு எனக்கு. உண்ட சொல்லிக் கொள்றேன், தேசிய தலைவர்ல வளர்ப்பு எனக்குள்ள இருக்குது. இந்த மாவீரர்கள் எனக்கு பின்புலம் அணிக்கிறார்கள். நீ போ இன்பராசா, நீ போற பாதான் சரி, எவனா இருந்தாலும் நீ மதிக்காத. எங்கிற இனத்துக்கு ஆர் எதிரியோ தேசிய தலைவர் எவ்வாறு சொன்னாரு, எந்த இனத்தை தீண்டினால் நான் அவனுக்கு எதிரிதான். அதை நான் எவன் எங்கிற தமிழ இனத்தை விற்க வலிக்கிறானோ, எங்கட போராட்டத்தை அழிச்சு இன்றைக்கு எங்கட தியாகத்தை அழிச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் போய் இந்த ஒற்றையாட்சிக்குள்ள நிற்கிறான் இந்த கஜேந்திரகுமார் கும்பலுக்கு நான் எப்பயும் எதிரிதான். அவனுக்கு சொல்லி கிடக்கு, இந்த தவ்வல் எழுவன்களுக்கு பின்னால் இருக்கிற போராளிகள் அத்தனை பேரும் சொல்றோம், வடக்கு கிழக்குல இருக்கிற நீங்க எத்தனை கட்சியை நான் உருவாகுங்க போராளிகள், 10ல் 100 கட்சி உருவாகுங்க போராளிகள் எல்லாம். நீங்க தனித்தனியா உங்களுக்கு வல்லமை இருந்தா ஒரு கட்சி உருவாகுங்க, நீங்க பிரச்சனை இல்லை. அது நாளடைவில் புலிகள் ஆகிய நாங்கள் 100 கட்சி ஒன்று சேரலாம். புலிகள் ஆகிய நாங்கள் நாளடைவில் அதுக்குரிய ஆட்கள் வருவாங்க. அது ஏதோ ஒரு வழியில எங்களை மாவீரர்கள் வழி நடத்துவார்கள், அது ஒன்று சேர்ப்பாங்க. இன்றைக்கு எத்தனை கட்சிகள் பிரிஞ்சுதான் இன்னைக்கு கஜேந்திரகுமாரோட இருந்து மணிவண்ணன் பிரியல, ஒரு கட்சி உருவாகல. இந்த தமிழரசு கட்சிக்கு இன்றைக்கு தலைமை இல்லாம 4 கட்சி, சிறிதரன் உண்டு, அங்கே சுமந்திரன் உண்டு, இந்த இவங்கள் சிவி சிவஞானம் அவங்க ஒரு கட்சி அப்படியே தெரியல, பிரிஞ்சு நிக்கல. அதே மாதிரி இபிஆர்ல இருந்து பிரிஞ்சு நிக்கல, தெலவுல இருந்து பிரிஞ்சு நிக்கல, எல்லாத்துல இருந்து பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க புலிகள்ல இருந்து பிரிஞ்சு உருவாகுங்க. ஆனா இந்த நரியலுக்கு பின்னால போவாதுங்க, தயவு செய்து. நரியலுக்கு பின்னால போய் எங்களை தியாகத்தை கொச்சப்படுத்தாங்க. இந்த ஒற்றையாட்சிக்காக நாங்கள் போராடல. இந்த ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வுன்னா நாங்கள் இவ்வளவு இழப்பு இழந்திருக்க தேவையில்லை. இன்றைக்கு எங்கிற கடைசி டைம்ல 1.5 லட்சம் மக்கள் கொத்தா வீட சாக்குள்ள நாங்க நிக்கிறோம். எங்கிற மார்புலையும் எங்கிற கையிலையும் எங்கிற தோள்கள்லையும் தான் நாங்க பொடிகளை சுமந்தது. எங்கிற மக்கள்ல பொடி மாத்தல இல்லைனா புது மாத்தல தொடக்கம் முள்ளிவாய்கள் வரும் வரைக்கும். அப்படி இந்த ஒற்றையாட்சிக்காயா எட்டும மாடு கஜேந்திரகுமார், நீ என்னடா நீ நினைச்சு கொண்டிருக்க? நீ என்னடா என்ன எதை சொல்லுவான், அந்த விரால் இல்லாத குளத்துக்குள்ள அந்த தத்து குறத்து தான் தலைவனா? என்னடா உனக்கு 2-3 லோயர் இருந்தா சரி, அந்த அங்கே காண்டிவன் சுகாஸ் இப்ப வந்து நல்ல ஒரு மனுஷன் தவற செலவு, அவரை கூட தவற செலவுக்கோ நாங்க போராளிகள் ஆகிய நாங்கள் சொல்றோம். நீங்க அவன்கிட்ட இருந்து கஜேந்திரகுமார் இருந்து வெளியே வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கு, அதையும் கெடுத்து கொள்றீங்க. கஜேந்திரகுமார் தவற செலவு உண்மையில வெளிநாட்டுல இருந்து சொன்னாங்க, அவர் உண்மையிலே அவர் கஜேந்திரகுமாரை விட்டு வெளியே வராட்டி அவரும் உங்களோட துரோக செயலுக்கு துணை போறாரு என்று அர்த்தம். அப்ப இவ்வளவு தியாகத்தை நாங்கள் செய்துட்டு இன்றைக்கு வந்துட்டு வேறு ஒற்றையாட்சிக்குள்ள ஒரு தீர்வு திட்டத்தை முன்வச்சு அதுக்குள்ள தான் தலைவனாக வலிக்கிறார். என்ற உயர்ச்சாம் போராட்டத்தை ஒப்படைச்ச மாதிரி கடைசி டைம்ல எனக்கு வேற வேற வார்த்தையில இந்த இங்கே கிடந்த இந்த நாய்ட்டிய நாங்கள் ஒப்படைச்ச போராட்டத்தை நீ யாரடா, நீ என்ன கஜேந்திரன், நீ ஜிம்முக்கு போன ஆள் தானே, நீ யாரா காட்டி கொடுத்த, நீ என்னன்ற எங்களுக்கு வந்து தலைமை தாங்குவோம் புரியுது. உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா போராளிகள் அத்தனை பேர் மணிக்கு நான் நினைக்கிறாங்க. என்னத்துல நீங்க என்ன எங்கட தலைவர் என்ன உங்களை உப்பு போட்டு சாப்பாடு இல்லையா? எங்க மக்கள் உப்பு போட்டு சாப்பாடு இல்லையா? போராளிகளை கேட்கிறாங்க. இந்த கஜேந்திரகுமாருக்கு நான் நினைக்கிறேன், காவாலியில் நிக்கட்டும், வலி தெரியாதவர்கள் நிக்கட்டும், இந்த போராட்ட உணர்வே தெரியாதவன் நிக்கட்டும். போய் எத்தனை அது அவர் பவருக்காக நிற்கிறாங்க. அவர் சட்டத்தன் எந்த சட்டத்தன்மையா இல்லடா எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது இது வரைக்கும் 76 வருஷங்கள் கடந்ததிலே எவனாலடா பரம்பு அந்த நேரம் பாடுறா சேர்போன் ராமநாதன் தொடக்கம் பாடுறா எங்களோட இனத்தை வித்து புலச்சையில இருந்து வரலாறு பாருங்கடா விரட்டி அவ்வளவு பேரும் கோட் சூட் போட்டு வந்தாண்டா இதுல போறது
அவ்வளவு பேரும் தெற்குல இருந்து படிச்சவன் தான் அந்த விலை போய் நிற்கிறான். அவ்வளவு பேர் இன்றைக்கு அப்படியே தொடரப்படுற சேர்வோன் ராம்நாத்லேருந்து ஜிஜி பொன்னம்பலத்துலேருந்து குமார் பொன்னம்பலத்துலேருந்து லக்ஷ்மண் கதிராமன்ல இருந்து அப்படியே நீலம் திருச்செல்வத்துல இருந்து அப்படியே சம்பந்தர்ல இருந்து சுமந்தர்ல இருந்து இந்த பாட்டு அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துல இருந்து பாட்டு அவ்வளவு கோட் சூட் போட்டவங்க இருக்கான். அங்கிருந்து படிச்ச ஏன்டா நீங்க போராளிகள் விளங்கி கொள்றீங்கல்ல? டேய் உங்களுக்கு தமிழர்களும் காணாட்டி இல்லாட்டி ஒரு அரசியல் தீர்வு வேணும், நீங்க ஒரு கட்சியை உருவாக்குங்க, இல்லாட்டி உண்மையிலே போய் சேருங்க. இந்த ஜனநாயக போராளிகள் அது சங்கக்குள்ள ஒட்டி கொண்டு நிற்கிறாங்க, சரி அவங்களோட போய் சேருங்க. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அது வேற விஷயம். ஒன்று செய்யறாங்க அது போராளிகளுக்குள்ள 1000 பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இயக்கத்தில் இருக்குது சண்டை பிடிச்சாலும் என்ன செய்தாலும் சண்டைக்கு போகோ, பேஸ்ல சண்டை பிடிச்சாலும் சண்டைக்கு போகக்குள்ள ஒற்றுமையா போகும். வரக்குள்ள என்னோட வாரம் சண்டை பிடிச்சோம் வீரச்சா உடைஞ்சிடும், நான் தூக்கிட்டு வருவேன், இல்லை நான் வீரச்சா உடைஞ்சா அவன் தூக்கிட்டு வருவான். அப்படித்தான் பாருங்க. அதே மாதிரி எந்த புலிகள கட்சியினாலும் சேருங்க போராளி. இந்த நாய்களுக்கு பின்னால போவாதுங்கிறாரு. இந்த நாய்கள் விட்டு பிழைக்கிறாங்கல்ல, பெருமைக்கும் பவருக்கும் போறீங்க. ஆனா அவன் தந்தை பிசினஸை தக்க வைக்கிறதுக்காக முதலீடு போட்டிருக்கான். ரப்பர் மலேசியாவில் ரப்பர் தோட்டத்துல இருந்து அவன் ஃபுல்லா சுகபோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்றைக்கு வாக்கெடுத்து கொண்டிருக்கான். ஆனா சொல்லி கிடக்கு அரசன் நன்றாகும் தெய்வன் என்று எங்களுக்கும் புலிகளுக்கும் அத்தி விசேஷமா எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு கொண்டு வர அந்த நேரம் இந்த நாய்களுக்கு பின்னால் இருந்த புலிகள் போராளிகள் அத்தனை பேரும் நீங்கள் மக்களால் திரத்தி அடிக்கப்படுவீங்க. நாங்கள் உங்களுக்கு எதிராக தான் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். இந்த கஜேந்திரகுமார் இந்த தமிழரசு கட்சிக்கு பின்னால நிற்கிற இந்த புலிகள் அத்தனை பேருக்கு பின்னால நாங்கள் புலிகள் பிரச்சாரம் செய்வோம். இவங்கள் இப்படியான ஆக்கள் தான். இவங்கள் முழுக்க கவர்மெண்ட்டுக்கு சுமந்திரில இருந்து இவங்கள்ல இருந்து முழுக்க கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிற ஆக்கள். ஆனா நீங்க எல்லாம் போய் அவனால வாழ வைக்கிறீங்க, அவனால் பதவியை வச்சுக்கொண்டு இன்றைக்கு செருப்பு காலா வந்து நிற்கிறாங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே எங்களோட போர்க்குற்றத்தை இல்லாம ஆக்கினவன் சுமந்திரன். 120 கோடி கோட்டபாயத்தை வாங்கிட்டு 120 கோடி கோட்டபாயத்தை வாங்கிட்டு போர்க்குற்றத்தை இல்லாம போர்க்குற்றம் வந்து போர் விடுதலை புலிகள் இன படுகொலையை இல்லாம ஆக்கணும். அப்படி இனப்படுகொலைனால்தான் விடுதலை புலிகளையும் விசாரிக்கணும் சொல்லி கோட்டபாயத்தை 120 கோடி வாங்கினால்தான் இந்த சுமந்திரன் ஐநா சபையில இவன் தான் அதை இல்லாம ஆக்கின விசாரணை. அதே மாதிரி இன்னைக்கு புலித்தேவன் நடைசராக்கள் வந்தவங்களை காட்டி கொடுத்தவன் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். பசில் ராஜபக்சா கோடிக்கணக்கில் கொடுத்தபடியே தான் காட்டி கொடுத்துருப்பான். வெளியில வரல அந்த விஷயம். இல்லாட்டி என்னோட காட்டி கொடுக்குற அப்ப இவங்களை நம்பி வந்திருக்காங்களே எங்களோட போராளிகள் இவ்வளவோட நம்பி வந்திருப்பான். இன்றைக்கு எத்தனையோ சிங்களாக்கள் எங்களுக்கு யுத்த நேரத்துல நீலாப்புல தெய்வத்தை பக்கம் சிங்களாக்கள் கொண்டு சாப்பாடு தருவாங்க. நாங்கள் 4 பேர் 10 இருப்போம். 93, 94, 95 காலப்பகுதியில் திருவண்ணாமலை மூதுல சிறுகுளம் வந்து நீலாப்புல சிங்களாக்கள் எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. வயலுக்கு வாராக்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தமிழாக்கிட்ட நாங்கள் சொல்றோம். ஏன்னா அங்கே மல்யுத்தியில கேம்பு இருந்து அங்கெல்லாம் கேம்பு இருந்தால் தமிழாக்கள் ஆணைக்கு பேசல சொல்லிடுவாங்க. ஆனால் சிங்களாக்கள் சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு கொண்டு தருவாங்க, நாங்கள் காசை கொடுப்போம். எல்லாம் எங்களுக்கு கேக்கில் இருந்து பனிசுல இருந்து அவங்க சோறுல இருந்து பால் சோறுல சமைச்சு கொண்டு தருவாங்க. நாங்கள் ஒரு பிறப்பங்காட்டுக்கு வயலுக்குள்ள வயலுக்கு 4 பேர் குந்தி கொண்டிருக்கோம். அந்த சிங்களாக்களை நம்பி அப்போ போகணும் இல்லை, தொடரும் இல்லை, தலையில சாப்பாடை வச்சுட்டு கொண்டு வந்து தருவாங்க வயலுக்கு வர மாதிரி. அதுவே முஸ்லீமாக 96 முள்ளி பொத்தான பக்கம் நாங்கள் காட்டுக்கு நிற்கும் முஸ்லீமாக்கள் சாப்பாடு கொண்டு தருவாங்க புல்மோட்டையில. நாங்கள் அந்த 10க்குள்ள ஏரியாக்காராக 4 பேர் தனியாக அந்த சின்ன ஒரு வயல் 10 இருப்போம். அவங்க நினைச்சா காட்டி கொடுத்தா நாங்கள் 4 பேரும் சரி, 4 பேர்த்தையும் டிரைவுள்ள இருக்கு, குப்பி இருக்கு, காட்டி கொடுத்தா வளைப்பான், நாங்களும் அடிப்போம், அவனும் 10-20 ராணுவம் சாகுவான், நாங்களும் சாகுவோம். அது உறுதி காட்டி கொடுத்தா. அதனால சிங்களம் கூட எங்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்யல, எங்களை போராளிகளை காட்டி கொடுக்கல. ஒரு முஸ்லீம் கூட எங்களை போராளிகளை காட்டி கொடுக்கல அந்த நேரத்துல, யுத்த நேரத்துல. ஆனா நீ இன்றைக்கு யுத்த நேரத்துல எங்களை தவிச்ச முயல் அடிச்ச மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க நம்பி உன்னோட தொடர்பு கொண்டு வர நீ இதை கதை வெளிநாட்டுக்கு கதை பசில் ராஜபக்சா உன்னை கதைக்கு வேணாண்டா, நீ உடனே அதை சர்வதேசமயப்படுத்தி வேற நாட்டுகளுக்கு சொல்லு. இந்த வாராங்கள் புலித்தேவனாக்கள் பசில் ராஜபக்சா இப்படி சொல்றாரு, எனக்கு கட்டுப்பாடு போடுற கதைக்கு வேணான்னு சொல்லி, அப்ப என்ன வந்து இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி எங்கட போராளிகள் தான் வாராங்க, அவங்க கையை வச்சு கொண்டு வெள்ளக்கொடி காட்டி வாராங்க. அப்ப இவங்களை இதை செய்ய போறாங்க வேற நாட்டுக்கு சொல்லு, ஐக்கிய நாட்டு சபைக்கு அறிவி, உடனே நீ அறிவிச்சு காப்பாத்திருக்கலாம் தானேடா. நீ உன்னோட பார்லமெண்ட் பதவி இருந்ததானேடா. அப்ப உனக்கு அந்த அதுக்குரிய இதெல்லாம் தெரியும் தானே. அப்ப என்ன சட்டம் படிச்சு நீ உனக்கு மூடுற அளவுக்கு பணம் வந்திருக்குன்றதான் நாங்கள் விளங்கி போடுறோம். மற்ற நீ இலங்கையில முதல்வர் போட்டிருக்க, இலங்கையில வாழணும், நீ இலங்கையில அரசியல் செய்யணும். புலிகள் அழிஞ்சாதான் நீங்க வந்து அரசியல் செய்யலாம். புலியங்களை அழிஞ்சது போராட்டம் தான் அழிஞ்சிருக்கு.
சொல்லுவான் போராட்ட வடிவம் மாறலாம், போராட்ட லட்சியம் மாறாது. ஆமா, மாட்டிக்கிட்டீங்களா எங்கிட்ட? நிச்சயமா லட்சியம் மாறல தானே. நீங்க என்ன உங்களுக்கு இவ்வளவு திமிரண்டா ஆயுதம் தூக்கி போராடி காடு மேடெல்லாம் கண்டு சமர்க்களம் கண்டு எங்களுக்கு எவ்வளவு திமிட்டு இருக்கும். என்ன எங்களுக்கு என்ன எல்லாம் முடிஞ்சு போயிட்டு நினைக்கிறீங்களா? ஏலான்ட்டு நினைக்கிறீங்களா? எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கையை காலை கத்தி நாங்கள் இப்போ பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கிறோம். அதுக்காக நீங்க நினைக்க கூடாது, கத்தறிடுவோம். 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களெல்லாம் நாங்கள் கோபம் கொண்டோம்னா எங்களோட மாவீரர்கள் தியாகங்கள் எலும்பு மாட்டா கொழும்பு பத்தி எரிஞ்சது தானே. அதெல்லாம் மாவீரர் ஆத்மா தானே. எங்களோட மக்கள் 1,00,000 மக்கள் ஆத்மா தானே. அதே மாதிரி மாவீரர் தியாகங்கள் எலும்புனா நீங்களாம் பத்தி எரிஞ்சிருவீங்க. நினைக்காதுங்க சும்மா அவங்க மாவீரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள தியாகத்துக்கு நீங்க விளையாடாதுங்க. மிக விரைவில் உங்களுக்கு எல்லாம் மாவீரர்களால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் என்றதை நான் சொல்லிக்கொண்டு, உண்மையில இன்றைக்கு என்ன காயத்தில் இருக்கிற மக்கள், குலத்தில் இருக்கிற மக்கள் ஒன்றத்தில் சிந்திக்கணும். இந்த கஜேந்திரகுமார் கும்பல்கள் ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வு வந்து இந்தியாவை நோக்கி தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாநாடு ஜூலை மாதம் கடைசியில போடுறதுக்கு இருக்கின்றார்கள். அதை தடுக்கிறதுக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற சீமான் வேல்முருகன் ஆக்கள்கிட்ட நான் வினயமாக கேட்டுக்கொண்டு, உண்மையிலே இதை ஒரு இதான் அதிகாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதை தடுக்கணும் நிச்சயமாக, இதை நடத்த விடாம. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய இலங்கை அகதிகள் உட்பட, குலத்தில் இருக்கிற எங்களோட தமிழ் மக்கள் உட்பட, வடகிழக்கில் இருக்கிற தாய மக்கள் உட்பட ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று செய்கிறதுக்கு ஒற்றையாட்சி தீர்வை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா, அல்லது தாய்லாந்து பேச்சுவார்த்தையில விடுதலை புலிகள் வச்ச 23 அம்ச கோரிக்கை அதிகார பகிர்வை நிறைவேற்ற சொல்லி சொல்றீங்களா, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட ஜெயவர்தனா ராஜீவ்காந்தி வச்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்ற சொல்றீங்களா என்ற ஒரு விடயத்தை சர்வஜன வாக்கெடுப்பு செய்யறதுக்கு மக்கள் முன்வரணும். மக்கள்கிட்ட எந்த விதமான ஆணையும் பெறாம மக்கள்கிட்ட கேட்காம, அதோட போராளிகள்கிட்ட 10,000 போராளிகள் நாங்கள் இருக்கோம், 10,000க்கு மேற்பட்ட போராளிகள் எங்கிற மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்காம இவங்க ஒரு 10 பேர் பசுமை இயக்கம் வேண்டாம். பசுமை கிளிநொச்சியில் இருக்கிற பசுபதியை என்ன பைத்தியகாரங்கள் உங்களுக்கு. நீங்க என்னடா நினைக்கிறீங்க நீங்கள்? அப்ப நாங்களாம் என்னத்துக்குடா நீங்க பதவியிலையும் பட்டத்திலையும் சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்க போறாங்க இல்லை, எங்கட மக்களை நாங்க சுயமா பொருளாதார ரீதியா கட்டி எழுப்பி எங்கட மக்களை சுயமா வாழணும் நாங்க போறாங்க. நாங்களா என்னடா நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? நம்ம கஜேந்திரகுமார்லாம் எவ்வளவு ஆத்திரம் வருது எங்களுக்கு. நினைக்கிற இவர் கத்தி போட்டுதான் இருப்பார். நினைக்காத ஒரு கடவுள்கிட்ட நாங்க போய் தினமும் கத்தி பேசணும். தினமும் கத்த தான் கடவுள் உருவெடுத்து எடுத்த உடனே வாரல. அந்த கடவுள் உருவெடுத்து வந்தாட தாங்க மாட்டேங்கிறா. கடவுளா வாரல, மனித ரூபத்துல வார, எங்களுக்குள்ளால வார. கத்துறவங்களுக்கு தான் கடவுள் சோதிச்சு போட்டு உருவ கொடுக்கிறது. விளங்கிட்ட தினமும் கத்தி கொண்டிருக்கோம் உங்களை நினைச்சு. நாங்க போராடுறோம். நாங்க தென்னம்பிள்ளையை வச்சு தண்ணி ஊத்தி 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 வளர்த்து காய்க்கிற பருவத்துல இன்றைக்கு நீங்க இளநி குடிக்கிறீங்க. கோம்பையை நாங்க சுமக்கிறோம். கோம்பை எப்படி சுமக்கிறோம்? முதுகுல வெடி, முள்ளந்தண்டுல வெடி, காதுல வெடி. நேற்று ஒரு போராளி கிட்னி வருத்தமாம் 3 லட்சம் தரட்டான். ஏதோ கொஞ்சம் காசு இருக்கான். கொழும்புல இருந்து கேட்கிறான். 4 பேரையே 3 பேரை நம்பரை கொடுத்தேன். பாவம். அப்ப நாங்க கோம்பையை சுமக்கிறோம், ஆனா நீங்க இளநீ குடிக்கிறீங்க. இதுக்குரிய தண்டனை நீங்க நினைச்சாங்க. கடவுள் வாரல, கடவுள் ரூபத்துல மனுஷர் வார, மனுஷர் ரூபத்துல நாங்க தான் வருவோம். களை எடுக்கிறோம். களை எடுக்கிறோம்னா என்ன? திரும்பி ஆயுதம் தூக்கல. மக்கள் ஆணையோட வருவோம். அரசியல் ரீதியா நாங்க தான் வெல்லுவோம். வடக்கு கிழக்கு சரியா? புலிகளாகிய நாங்கள் வடக்கு கிழக்கு அதைத்தான் களை எடுக்கிறோம். உங்களை களை எடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் தான் மக்களுக்காக சேவை செய்வோம். மக்கள் திடீரென்று மாறுவார்கள். அந்த காலம் மிக விரைவில் வரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த கஜேந்திரகுமார் கும்பலுக்கு குளத்தில் இருக்கிற மக்களும் எதிர்ப்பை தெரிவிக்கணும். இந்த ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வுன்றதை எங்களோட தலைவர் ஏற்றுக்கொள்ள. தலைவரே கொண்டம் பண்றான், தமிழகத்தை கைவிட்டு தரான். அப்ப ஜோதிமா இவ்வளவு மாவீரர் இவ்வளவு கரும்புலியில நான் இழந்த தலைவர் வந்து கைவிட்டாம தலைவரை கொச்சப்படுத்துறான் இந்த கஜேந்திரகுமார் கொண்டுறான்.
அப்போ எங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வருது, எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ நம்ம இவங்க நினைக்கிறாங்க எதையுமே செய்யலாம், இவங்களை இனி ஒன்றுமே புடுங்கலான்ட்டு நினைக்கிறாங்க. உண்மையா அரசாங்கத்துல கேட்டுக்கொள்றோம். நாங்க அரசாங்கத்துக்கு இதுவரைக்கும் இந்த 17 வருஷத்துக்கும் இந்த புலிகள் நாங்கள் எதுவுமே செய்யல. நாங்கள் ஒரு குற்றம் கூட செய்யல அரசாங்கத்துக்கு. ஒரு அரசாங்கத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயோ இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு வன்முறையை நாங்க செய்யல. ஆனா இந்த அரசியல்வாதி மாதிரி செய்கிற வேலை, இந்த தமிழ் அரசியல்வாதி மாதிரிலாம் இன்றைக்கு வடக்கு எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வருதில்லை. என்ன காரணம்னா இந்த அரசியல் தீர்வு வாரத்துக்கு இந்த தமிழ் அரசியல்வாதி மாதிரி இந்தியா விடாது. எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் பார்த்துங்க. சிங்கள மக்களோடையும் தமிழ் மக்களுக்கும் நாங்கள் ஒற்றுமையாக பேசி ஒரு அரசியல் தீர்வை முன்வைச்சு நாங்கள் சுயமா வடகிழக்கில் வாழ்ற அளவுக்கு அதை முன்னெடுத்து கொண்டு போகிற அளவுக்கு இந்த அரசியல்வாதி மாதிரி விட மாட்டாங்க. இந்த அரசியல்வாதி மாதிரி சிங்கள மக்களோட நாங்கள் தெற்கில் உள்ள ஆட்சியாளர்களையும் எந்த நேரம் மக்களை காட்டிக்கொண்டு தாங்கள் ஒற்றுமையா இருந்து கொண்டு அரசியல் செய்யறாங்க. தாங்கள் அங்க ஒற்றுமை, ஆனா மக்களை காட்டி கொண்டிருக்காங்க, காட்டிக்கொண்டு தாங்கள் அரசியல் செய்யறாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு மிக விரைவில் காலம் மாறி வரணும் என்று சொல்லி எங்களோட மாவீரர்களிடம் நாம் வேண்டிக் கொண்டு, எங்களோட மாவீரரை தான் வேண்டுறோம். இத்தனாயிரம் மாவீரர்கள தியாகங்களும் இவன்கள வீட்டு வழி எழும்போன்றான். இவன்கள வீட்டு வழி ஆத்மா எழும்பி இவன்கள் திடீர்ந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை இவங்களுக்கு கொடுக்கணும் என்றதை வேண்டிக் கொண்டு இதுல இருந்து விடைபெறுவதும் மீண்டும் ஒரு சந்தி நேரலையில வருகின்றேன். நன்றி, வணக்கம்.